பொண்ணு சேஃபா? அண்ணா ஏதோ கேக்குறா. டேய் அடிமானே. பொண்ணு சேஃபா? நான் பொண்ணு பக்கா சேஃபா இருக்குடா. பொண்ணு சேஃபா தான்டா இருக்கும். நீ சேஃப் இல்லையா ராஜா? நான் பேசுறது எதுக்கு கேக்குது? ஹலோ நான் மட்டும்லடா அங்க எல்லாரும் கேட்டு பாரு. நாடா எல்லாம் என்னைய பார்த்து நிக்கிறீங்க? ஏய் பொண்ணு சேஃப்னு இல்ல. இப்போ உனக்கு தான் ஆப்பு. ஏய் சத்யா அவனுங்கள நீ போடு. டேய் ஆர்ஜே பாலாஜி நீ பாட்ட போடுறா. பொண்ணு எங்கடா? ஏய் நீ யாரா? என் மேல கை வச்சல எங்க ஆளுங்க வந்துட்டாடா. நீ செத்தடா. சொல்லுவீங்க கட் பண்ற போன இந்த ஏரியால இருக்க எல்லா சிக்னலையும் ட்ராக் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க கால் பண்ணுவாங்க. என்னாச்சுங்க? அது ஒன்றும் இல்லை சத்யா, நேற்று நீ ஒரு கால் மிஸ் பண்ணல, அந்த குழந்தைய கத்தின்னு போனவனுங்க 2 கோடி ரூபா கேட்டு பிளாக்மெயில் பண்ணுங்க. நேற்று காசு எடுத்து வேணும்னு சொன்னவனுங்க இன்னைக்கு அகைன் கால் பண்ணி காசை எங்கே எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்கானுங்க சார். அந்த காலை ப்ளே பண்ணுங்க. எஸ் சார். காசை ரெடி பண்ணிட்டல, இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள ஹாரிங்டன் ரோட் ரிப்பன் காலனி 5th கிளாஸ் கார்னர்ல இருக்கிற ஒயிட் பில்டிங் கேட் நம்பர் 24 பணத்தை வச்சு போயிட்டாரு. சார் பையனோட அப்பா சொன்ன இடத்துல காசு எடுத்துட்டு வந்து வச்சிட்டாரு சார். நம்ம டீம் சுத்தி இருக்கு. சார் அவங்க உள்ள வந்துட்டான் சார். பேக் எடுத்தா கூட பையன் கிடைக்கிற வரைக்கும் யாரும் அவசரப்பட வேணாம். ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. ஓகே சார். சார் அவன் பணத்தை எடுத்துட்டு தப்பிச்சு போல சார். போயிட்டு உள்ள போயிருக்கான் சார். ஹலோ ஹலோ, நீங்க சொன்ன இடத்துல பணத்தை வச்சாச்சு. என் பையனை விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் சை, உங்ககிட்ட பேசல. ஒட்டு கேட்டுக்கிறான் பார் போலீஸ். அவங்கடா சொல்றேன். காசு கையில வந்த உடனே பையனை எங்க விடுவோம்னு அடுத்த கால்ல சொல்றேன். உன்னால ஒண்ணும் முடியாதுடா. இந்த கால் ட்ராக் பண்ணீங்களா? எஸ் சார். கிண்டில இருந்து வந்திருக்கு. இது முந்தின கால்? சார் இதுக்கு முந்தின கால் குரோம்பேட். இப்போ ஒரு கால் சைதாப்பேட்டில் கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு சார். ஒவ்வொரு தடவையும் வேற வேற சிம் கார்டில் இருந்து பேசுறானுங்க. குரோம்பேட், சைதாப்பேட், கிண்டி. உடனே அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லா பீட்டுக்கு கால் பண்ணி ரோடு பிளாக் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். ஏய் வா 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 வா. குறிப்பா ஓவர் ஸ்பீட்ல வர காரையும் ட்ரக்கையும் செக் பண்ண சொல்லுங்க. வா ஓ ஏய் கார் செக் பண்ணு. இந்த இடத்துல ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏய் யாரா நீ? ட்ரெயின் தானே? வெளிய போடா. கெட் அவுட் ஐ சே. ஏய் அந்த சிக்னல் செக் பண்ண சொல்லு. புரியுதா சார்? ஒரு கால் மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல்லா ட்ராக் பண்ணுங்க. ஓகே சார். இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நீ சொல்றத கேட்கிற நிலைமையில யாரும் இல்ல. இந்த வேலை உனக்கு வேணும்னா முதல்ல சீட்ல போய் உட்காரு. போ. யாரு என்ன மூஞ்சி தெரியாதவங்க உயிரை கொடுக்கறவங்க எனக்கு ஒரு நம்பிக்கை சார்.
ஒரு 10 நிமிஷம் இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் ஃபோனில் சொல்லுங்க. சத்யா சாரி சார். எங்கேயா போற? ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன் சார். வா. இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த பேக் என் கைக்கு வந்துடும். முடிஞ்சா புர்ரா பாப்போம். என்ன சார் சவால் விடலாம்? அந்த வீட்டுக்குள்ள செக் பண்ணுங்க. சார் ஜிபிஎஸ் இருக்கிறது தெரிஞ்சு பேக்கை மாத்தி தப்பிச்சு ஓட்டான் சார். ஆனா அவங்க கைக்கு போச்சுட்டா என்ன வேணா பண்ணுவானுங்க. அதுக்குள்ள அவங்கள நாம பிடிச்சாகணும். அந்த கடைசி கால் எங்கிருந்து வந்து ட்ராக் பண்ணுங்க. செக் பண்றேன் சார். சைதாபேட் குரோம்பேட் கிண்டி எல்லா ஏரியாவும் 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணியிருக்காங்க சார். நம்ம ஊர் டிராஃபிக்கில் இந்த ஏரியாவில் 10 நிமிஷத்தில் கிராஸ் பண்ண சான்ஸே இல்லை சார். என்னடா சத்யா சொல்கிறேன்? ரோட்டில் தேடினால கிடைக்காது சார். என் கேஸ் கரெக்டாக இருந்தா அடுத்த கால் நுங்கம்பாக்கத்தில் இருந்தா வரும். என்னடா சத்யா லூசு மாதிரி பேசுகிறேன்? சார் லாஸ்ட் கால் நுங்கம்பாக்கத்தில் இருந்து வந்திருக்கு. அப்பா அவங்க குழந்தைய எங்க தாண்டா வச்சிருக்காங்க? லோக்கல் ட்ரெயின்ல தான் சார் 10 நிமிஷத்துல கிராஸ் பண்ண முடியும். கண்டுபிடிச்சிட்ட முருகதா. சூப்பர் சார். கண்டிப்பா அந்த குழந்தைய லோக்கல் பஸ்ல தான் வச்சிருக்கானுங்க. விளங்கிடும். சிரிக்கிற நான் செம்ம ஸ்கெட்ச்னா 80,000 போலீஸ்கிற சிட்டில ஒத்த நம்மள நெருங்க முடியல. எல்லாரும் ஓட விட்டனா. டேய் போடா போடா அத்து போடுறா.
கண்டுபிடிச்சிட்டேன் முருகதாஸ். கண்டிப்பா அந்த குழந்தைய லோக்கல் ட்ரெயின்ல தான் வச்சிருக்கானுங்க. முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோளம் அடிச்சிட்டு இருக்காங்க. சத்யா, நான் கூட என் வாழ்க்கை ஃபுல்லாக ஃபோன் பேசியே போயிடும் நினச்சினேன். இப்போதான் பெருசா சாட்சி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு டீ சொன்னேன். ஒரு டீ வந்துட்டீங்களா? இருங்க, நானே வெளியே வரேன். சீக்கிரம் கொடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. பொருள் எல்லாம் லோடு ஏற்றியாச்சு. பசங்க 10 நிமிஷம் கிளம்பிடுவானுங்க. நாளைக்கு காலையில் பொருள் வந்து சேர்ந்துடும். பணத்தை முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். வச்சிரு. கிளம்பு கிளம்பு கிளம்பு, முதல்ல கிளம்பு. தாசே, லோடு ஏற்றிட்டோம். நீ சொன்னீங்கன்னா கிளம்பிடுறோம். கிளம்பு, இப்பயே கிளம்பு. அப்போ தான் டிராஃபிக்கோட எஸ் ஆக முடியும். லேட் ஆச்சுன்னா செக்கிங் ஜாஸ்தி ஆகிடும். சேஃப்டியாக கிளம்பு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பொருள் பத்திரம் பார்த்துக்கோ. வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சானா? என்ன வண்டியா? சார் 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 சீக்கிரம் டெலிவரி. வண்டி எங்க இருந்து வருது? அம்பத்தூர்ல சார். தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டுனியா? அதெல்லாம் இல்லை சார். நாய் உள்ள வந்ததால கண்ட்ரோல் இல்லாம பார்க்கலங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவீங்க? இல்லை சார், உண்மைதான் சார். கேட்டே இருக்கிறேன். வண்டிக்குள்ள என்ன இருக்கு சார்? உள்ள ஒன்றும் இல்லை சொல்டா. ரூட்ஸ் தான் சார் இருக்கு. ரொம்ப மனுச்சு விடுங்க சார். ஏய் தாப்ல வண்டி வந்து போதுனா என்னடா பண்ணிப்ப? சார் சார் பேசாம வந்துக்க. சார் நம்ம வண்டி தான் சார். கூட்ஸ் தான் சார் ஏற்றி போகிறோம். வேற எதுவும் இல்லை சார். ஏய் நீ யாரா? யோ சார், எனக்கு என்னமோ இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஆமா, என்னன்னு போய் பாரியா? சார் 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 கூட்ஸ் சார் சார் ஆந்திரா வரைக்கும் போகுது சார். இதோ இப்போ கிளம்பிடுவோம் சார். சீக்கிரம் தர. போய் பாக்ஸ் இருக்கடா. போடா. வாங்க சார். என்னடா சேகர் சார், வண்டியை விட்டியா? சார் சார் நமக்கு தெரிஞ்ச பசங்க தான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. யோ சார், சாருக்கு தெரிஞ்ச பசங்க தானா? வா கிளம்புவோம் சார். சரி சார். டோரை சாத்திட்டு வாயா. பக்கத்தில் நம்ம தெரிஞ்ச கோடவுன் இருக்கு. டோ அனுப்ப சொல்லு. அன்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. பொருள் கோடவுனில் சேஃப்டியாக தான் இருக்குது. நீ நைட்டு ஏற்றலண்ணா. உனக்கே தெரியும், விடிய போகுது. காலையில் பொருளை ஷிஃப்ட் பண்ணது நல்லதில்லை. எனக்கு தெரிஞ்ச குடோன் பக்கத்தில் இருக்குது. அங்கே வண்டி நிறுத்திட்டு நாளைக்கு நைட்டு பொருளை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடி. இன்னைக்கு நைட்டு கிளம்பிடும். நாளைக்கு காலையில் உங்கள் பொருள் வந்து உங்கள் கையில் சேர்ந்துடும். ஓகேயா? ஓகே. டேய், சாப்பாடு வந்துச்சாடா? வந்துச்சுண்ணா. எடு எடு. நான் அதை போயிருக்கேண்ணா. இதோ பார்த்து சொல்லுண்ணா. அண்ணா பொருள் பக்கா சேஃபாகுண்ணா. நீ ஒன்றும் கவலைப்படாதண்ணா. அண்ணா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குண்ணா. சரிண்ணா. ஹாய் சத்யா. டேய், உன் கால் ரிஜிஸ்டர் பார்த்தேன். 96. இன்னும் 4 பேசுறேன்னா 100. 100வது கால் வெயிட்டாக இருக்கும் போல இருக்கேன். ஏன்டா நீ வேற? நீ பேசு, பொறுமையாக பேசு. வீட்டுக்கு இதில் தான் உட்காந்துக்கிறேன். ஹலோ நூறு சார், என் ஆள்கிட்ட கால் பேசும்போது கட் ஆயிடுச்சு. அதான் திருப்பி கூப்பிட பேலன்ஸ் இல்லை. ஸோ ஆக்சுவலி எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு மட்டும் தான் கால் போகுது. கொஞ்சம் கான்ஃபரன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணி வரீங்களா சார்? லைஃப் மேட்டர் சார், ப்ளீஸ் அங்கிள். வந்த உடனே வாய் வச்சியா சாவடிக்கிறாயா? அப்படியா? அது வேற ஒன்றும் இல்லைம்மா. பையன் நம்ம பையன். நீ சொல்லுமா, இது அந்த பம்ப்செட்டில் பாப்கார்ன் சாப்பிட்டோமே, அதெல்லாம் மறக்கக்கூடிய நாளாது. டேய் என்னடா யார்கிட்ட பேசுகிறேன்? பழைய லவர். பேசுனா ரீசார்ஜ் வேஸ்ட் ஆகிடுதுடா. அதான் கனெக்ஷனை கொடுத்துட்டேன் 100ல் போட்டு. அப்புறம் என்ன சாப்பிட்ட? கீரை குழம்பு, கருவாட்டு குழம்பா? செம்ம காம்பினேஷனில். ஹலோ நூறு, சீக்கிரம் சாப்பிடுங்கடா, கிளம்பணும். என்னடா? நான் வண்டியை பார்த்துக்கண்ணா, நான் சாப்பிட போகிறேன். நான் பார்த்துக்கிறேன்டா, நீ போடா. சரிண்ணா. அண்ணா ஃபோனில் சார்ஜ் இல்லை. உள்ள ஃப்ளக் பாயிண்ட் இருந்தால் போய் போட்டு வந்துடுறேன். டேய், இங்கே எங்கேயும் ப்ளக் பாயிண்ட்டே இல்லைடா. ஏய், இன்ஜின் ஆனில் தானடா இருக்கு. போடா, போய் வண்டியில் போடு. சரிண்ணா.
ஹலோ 100. ஹலோ 100. ஹலோ 100. உங்க லைன் எக்கோ ஆகுதுங்க. ஹலோ. ஏன் வராண்டால இருந்து பேசுறேன்னா எக்கோ வர்றதுக்கு? டேய் 100ல இருந்து நான் தான்டா பேசுறேன். நீ யாரா? கால் பண்ணு. சாரி பா, அலர்ட்டா இருக்கேன் பாப்பா. குடுப்பா. என்ன சத்யா சார், அடுத்து 100வது கால் போல இருக்கு. என்ன சார் 99 காலும் ஓகே தான் இருந்தது. 100வது கால் மட்டும் என்ன வெயிட்டாக இருக்க போகுது. என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன். நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணியிருக்கு. பாப்போம் சார் இந்த கால் என் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு. சார் கால்லாம் வர மாதிரி தெரில. தூக்கம் தான் சார் வருது. நான் போய் மூஞ்சை கழுவிட்டு வந்துடுறேன். என் 30 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன். நீ மூட நம்பிக்கையாக கூட எடுத்துக்க. இந்த 100வது கால் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. உன் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுதுன்னு பார்ப்போம். என்ன திடீர்னு பிரியாணி எல்லாம்? பஜாரில் நம்ம கடைக்கு இருக்கிற பொருள்லாம் ஹார்பரில் லாக் ஆச்சுல்ல, அதுக்கு ஒரு 3 ரூபா தேவைப்பட்டுச்சு. இந்த வீட்டை அடமான வச்சு தான்டா சேட்டுக்கிட்ட வாங்கினாரு. 1 வருஷம் ஆயிடுச்சு கட்ட முடியல. அதான் சேட்டு வீட்டை கேட்குறான். இன்னும் 1 மாதம் தான்டா இங்கே சொந்த வீடில். அதான் அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு சொல்லிச்சு. பஜாரில் தானடா அந்த ஆள் கடை வச்சிருக்கான். அந்த ஆள் நினச்சிருந்தா எப்படி வேணாலும் சம்பாரிச்சிருக்கலாம்டா. நேர்மையாக இருக்குன்னு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டார். என்ன எங்க அண்ணா ஓவரா பேசுறான் போல? ஏய் அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போறான். அவன் ஃபீலிங்ஸ் இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங்ஸ். என்னது? இந்த பிரியாணியை விக்கி கிட்ட கொடுத்துடு. நீ தான் சொன்ன வெளியே எங்க சுத்த கூடாதுன்னு. நீ கொடுக்குறியா இல்ல நான் கொடுக்கட்டா? சரி நானே கொடுக்குறேன். எனக்கு அங்கே தவுலுன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பொருளை தூக்கிட்டு போய் யாராவது போய் மாட்டிக்க போகிறேன். வாடா நான் அப்புறம் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனு.
பிரியாணி கொண்டு வந்துருக்கியா? தேங்க்ஸ்டா. நீ கிளம்பு. என்னடா பாத்திரம் வேணுமா? சாப்பிட்டு கொடுக்குறேன்டா. அது இல்லைண்ணே, உனக்கே தெரியும் வீட்டு விட்டு பாதி பிரச்சனையை முடிச்சிட்டேன்னு. மீதிக்கு என்னென்ன பண்ணுவேன்? உன்கிட்ட சொல்லியிருந்தேன்லண்ணே. நீ கேட்குறதே பெரிய அமௌண்ட்டு. நான் என்ன தரமாட்டேன்னு சொல்கிறேன். அண்ணனுக்கு எதாவது பெருசாக பண்ணு. நானும் 4 காசு பார்ப்பேன். நீயும் செட்டில் ஆகிடுவேன். ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கு, நல்லா காசு பார்க்கலாம். சரியா? செய்யலண்ணே, சொல்லுண்ணே. சூப்பர்ரா. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. எவனோ அன்னைக்கு ரோட்ல வந்து சொன்னான்னு அதை நம்பிட்டு என்னையே சந்தேகப்படுறியா? இல்லை, நேற்று உன் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அன்னைக்கு வந்தவன் உன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்தான். யாருன்னே தெரியாது சொன்னேன். அப்புறம் எப்படி? 1000 பேர் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருப்பாங்க. எல்லாரும் எனக்கு தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தவன் அடிச்சான் பாருடா. அவன் அடிச்சிருக்க கூடாது, கொன்றுக்கணும். நான் கிளம்புறேன். ஏய் சந்தே, ப்ளீஸ் சந்தே, சாரி சந்தே. இனிமேல் இப்பெல்லாம் கேட்க மாட்டேன் சந்தே. ப்ளீஸ் சந்தே, சாரி சந்தே. தேவையில்ல, கிளம்பு. பண்ண மாட்டேன் சந்தே. இங்கே பாரு சந்தே, உனக்காக தான் உன் பேர். ப்ளீஸ் சந்தே, சாரி சந்தே. ஒரு தடவை சந்தே, ப்ளீஸ் சந்தே, சந்தே சந்தே, ப்ளீஸ். புரிஞ்சிருச்சு. காலைல வேணா வந்து கிளம்பி ப்ளீஸ். படைங்க. என்னடா பண்ற? ஆம்பளைங்களை கெஞ்ச கூடாது, அவங்கள தான் கெஞ்ச விடணும். புரியுதா? எங்க சொல்லு பாப்போம். ஆம்பளைகளை கெஞ்ச கூடாது, அவங்கள தான் கெஞ்ச விடணும். சூப்பர், அப்படியே மெயின்டைன் பண்ணு. போ. அப்ப கெஞ்சாத போ. கெஞ்சிக்கிட்டு இருக்கான். டேய் சாரிங்கடா. மேல தான் இருக்கான். அடிங்க. எனக்கு ஹாய் டார்லிங் மெசேஜ் அனுப்புறியா? என்ன தைரியம் தான் எனக்கு ஹாய் டார்லிங் மெசேஜ் அனுப்புற? அந்த பொண்ணு தான் சார் அவன வாத்தி செமஸ்டேட் போற. அதுல ஆர்டின் சிம்பிள் வேற போட்டு எனக்கு அனுப்புவியா? சார் கைய காட்டு. அங்கிள், நான் கூட நீங்க ரொம்ப சீரியஸ் நினைச்சேன். ஆனா ஆனா நீங்க செம்ம காமெடி அங்கிள். உன் மேல செம்ம காண்ல இருக்கேன். அப்பா, இவனை யாரு வீட்டுக்குள்ள விட்டது? ஏய் ஏந்திரடா. ஏய், நான் என்ன பண்ணேன்? இந்த ஆளு தான் உன்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கானா? உன்னை தானே அடிச்சான். வெக்கமா இல்ல? கூமுட்டா. ஐயோ பாவம், அடிக்காதீங்க. ஏந்திரடா. மன்னிப்பு கேட்டாருமா? ஓ, மன்னிப்பு கேட்டா? மன்னிப்பு கேக்குறவன் மனுஷமா? அது இப்படி மட்டன் பிரியாணியோட மன்னிப்பு கேட்ட பெரிய மனுஷமா? அங்கிள், சூப்பர் அங்கிள். சார், கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் நடா. ஒன்றும் இல்லைண்ணா. என்ன பிளானோட வந்திருக்க? சும்மா லவ் பண்ணலாம் தான். அது எப்படிடா உங்களுக்குலாம் பார்த்த உடனேயே லவ் வருது? எதை பார்க்குறோங்கிறதுல இருக்குதுங்க. ஏங்க தப்பா நினைக்காதீங்க, நான் அந்த மாதிரி சொல்ல. ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், தம்பி கொண்டனா துடிச்சு போயிட்டீங்க. வீட்டில் அப்பா கிட்ட அதட்டி பேசுறீங்க. 2 பேருக்கும் நல்ல அம்மாவா இருக்கீங்கன்னு தெரியுது. தோ 5:30 மணி தான் ஆகுது, வெளிச்சத்தோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. நல்லா படிச்சிருக்கீங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலைக்கே போலனாலும் உட்கார வச்சு சோறு போடுவீங்கன்னு தெரியுது. சரி அதெல்லாம் விடுங்க, பார்க்கறதுக்கு சும்மா தாறுமாறா இருக்கீங்க. வேற என்னங்க வேணும்? பொண்ணுங்களுக்கு தாங்க டைம் வேணும். பசங்களா பார்த்தோன்னு ஃபிக்ஸ் ஆயிரும். ஏதோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. போடா. ஏங்க ஏதாவது பதில் சொல்லுங்க. போடா. ஹலோ, பாத்தியாத அமலா ஆம்பளைங்கண்ணா, அப்படிலாம் கெஞ்ச கூடாது. வாணா. இப்போ தப்பா தெரியலையே, கெஞ்சலாம் விடுறா. டேய் என்னடா கவுன்சிலர் வண்டி கிரவுண்டுக்குள்ள வருது? இல்லையா மச்சான்? என்ன கவுன்சிலர் இங்கே வரா? ரோடுக்கு போடுவாங்களோ? இங்கே விவசாயம் பண்ணலையே. அண்ணா வணக்கண்ணா. என்னடா எங்கடா உன் ஃப்ரெண்ட் அன்வர்? அன்வரா, நான் இங்கே தான் ஜாங்கிங் போயிட்டு இருப்பானா? டேய் அன்வர், டேய் மச்சான். அண்ணா அண்ணா மச்சி, இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. என்ன போலீஸு ஒன்னாண்ட காசை கொடுத்துட்டு உன் பின்னாடி நான் சுத்தி இருக்கணுமா? இல்லைண்ணே, அதான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அரேஞ்ச் பண்ற? இருக்கிற ஒரு வீட்டை வித்து சேட்டு கையில குத்துட்ட, அதுக்கப்புறம் எனக்கு எப்படா கொடுப்ப? ஏண்டா உன் தங்கச்சியை காலேஜில் சேர்க்கணும்னு தானே கை நீட்டி காசு வாங்கின. அடுத்த தடவை காசு வாங்குறதுக்கு ஒன்னாண்ட வர மாட்டேன், நேரா உன் தங்கச்சி ஆண்ட போயிடுவேன். என்னடா நான் சொல்ல நான் போறேன். அண்ணா தேவையில்லாம வார்த்தை விடுறீங்கண்ணா. பேசி நிற்க சொல்ல கை நீட்டுருது. பெரிய பையனா பேசிக்கலாம் இருந்தாலும் நிறைய பையனா போய் போலீஸ் ஆக போறான் அவன். போலீஸ் எப்படி ஆயிரம் பாத்துறேன் நானு. ஏய் ரவுடி,
உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுடா. இனிமே நீ ரவுடி இல்ல, போலீஸ். ஐயோ, தப்பான நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. வணக்கம் எஸ்ஐ சார். நீங்க போங்க போலீஸ். எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாக்குள்ள வந்து ஒரு சக போலீஸ் அதிகாரி மேல, அதுவும் ஒரு போலீஸ்காரன் கண்ணு முன்னாடியே கைய வைப்பேன். இவ்வளோ நாள நான் ரவுடி அடிச்சு தானே பார்த்துருக்கேன், போலீஸ் அடிச்சு பார்த்தது இல்லையே. பாச்சக்கு பாச்சா துப்பில செங்கோம் முன்னாடி, கையில கண்ணு தொழில ஸ்டாரு ஜிப்சில லோட்ஸு பின்னாடி. ரவுடி என்னாலும் கட்சிக்கார என்னாலும் அச்சி கிச்சி முஞ்சா போச்சு மாசா காட்டுவேன். அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல போக்கு எவன் இருந்தாலும் லாலா லாக்கு. அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல போக்கு எவன் இருந்தாலும் லாலா லாக்கு. புது மக்கள் மேல எனக்கு இருக்கு எவ்வளோ பொறுப்பு. ஒழுங்கா புதகு இல்ல கேச போட்டு லாட்டத்தோட வெப்பேன் நலங்கு. நான் ஒரு நெருப்புடா இருக்கு அப்ப தெரியும்டா, தொட தெரிக்கும் நான் ஒரு ரேஞ்சர், ஆனா சம டேஞ்சர். பகச்சா அட அபாமே ஜாகு மாமல் வாங்குற ஆளும் நான் இல்ல. நாயம் நான் தர்மம் நான் முன்னே நிப்பேடா. அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல போக்கு எவன் இருந்தாலும் லாலா லாக்கு. அகல பகல டகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல போக்கு எவன் இருந்தாலும் லாலா லாக்கு. அட போட்டி புள்ளியும் ஆளை எல்லாம் தேடி அடிப்பேன், தவற தடுப்பேன். நான் திருந்த சொல்லி திருந்தல நான் கதைய முடிப்பேன். போலி இத மோதுனா முட்டி இத பேந்திடும், தூக்குனா டவுசர் விழுந்திடும். கெத்தா பேசுவேன், கைலாச போடுவேன், தட்டு தட்டி காட்டு காட்டுவேன். போலீஸ் எல்லாரும் தப்பா இல்லீங்க, ஆர்டர் போட்டா சுட்டு தள்ளும் போலீஸ் நானும் இல்லீங்க. அகல பகல அகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல போக்கு எவன் இருந்தாலும் லாலா லாக்கு. அகல பகல அகல முட்டா பூக்கு அவன் லாட்டுல போக்கு எவன் இருந்தாலும் லாலா லாக்கு. வாடா. மார்னிங் சார். போலீஸ் ஐ மொத சொல்யூட். ஒன்ஸ் மோர்னே. மார்னிங் சார். கடைசியா ஒரே ஒரு தடவை கமிஷனர் ரூம் எங்கண்ணே? என்ன சார் இது? சத்யா, அது நம்ம 100ல வேலை பார்க்கறதுனால எல்லாரோட 100வது காலையும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த டிபார்ட்மெண்ட் சார்? அது நம்ம பிஸ்டல் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்றேன். ஹலோ நூறு, என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு? ஐயோ, இந்த ஆள் வரும்போது விசால் பாட்டை போடணும். சார், சனியும் பிடிச்சவனே, சனியும் பிடிச்சவனே. சனி பிடிக்கும் சார், நீங்கள் தான் முடி பிடிச்சிருக்கிறீங்க. என்ன சத்யா, எப்படி போகுது? முடியல சார்,
என்னென்னமோ கனவோட போலீஸில் சேர்ந்தேன். எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், எல்லாம் போக போக சரியாயிடும். அது என்ன சார் பிஸ்டல் பெருமாள்? அதை விடு சத்யா, இன்னும் 1 மாசத்துல ரிட்டையர் ஆக போகிறேன். மச்சி ஒரு சின்ன மேட்டர் 2 நிமிஷத்தில் வந்துடுண்ணே. ஆயிஷா, வந்த வேலை முடிஞ்சது, கிளம்பலாம் வா. சொல்கிறேன்னு கோச்சிக்காத, எனக்கு என்னமோ தப்பாக படுதுடா. கஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதுக்காக கண்ட இடத்துல போய் கை நீட்டுறது தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுடா. டேய், ஆயிஷாக்கு வேற கல்யாணம் பண்ணணும். இந்த ஆள் வேற ரொம்ப நேர்மையாக இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அதான் ஒருத்தன்ட்ட காசு கேட்டிருந்தேன். ஒரு சாதாரண மேட்ரு முடிச்சு கொடுத்தாரன்னு சொன்னான். நீ நினைக்கிற அளவுக்கு பெரிய கிரைம்லாம் கிடையாது மச்சான். ஒரு பெட்டி கேஸு கூட பேராது. டேய் நீ வேற மச்சான், நீ எப்படி போ, நான் தானிய வண்டி எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன், நான் வந்துடுறேன். சரிடா. என்னடா சொன்ன உங்ககிட்ட? இல்லை, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர வழியில அப்படியே சாப்பிடலாம். 2 பேருக்கும் பல்லு பேத்துக்கும். உங்க அண்ணன் கீழே தான் இருந்தான். பார்த்துனா 2 பேரும் இங்கே கொண்டு போட்டுப்பான். நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. சாரிண்ணா, ப்ளீஸ். கிளம்புடா. ஒண்ணு இல்ல. சரி சரி அன்வர், அன்வர் நான் சொல்றது தங்கச்சி கூட சுத்திட்டு இருக்க. டேய் எப்படா நான் சொல்றது நம்ம தங்கச்சி பின்னாடி ஒருத்தன் சுத்திட்டு இருக்க. முதல்ல நீ தான் அடிக்கணும். டேய் நீ அத விட்டு என்ன தடுத்துட்டு இருக்க? பேசிக்கலாம்டா அன்வர், சொல்றது கேளு, பேசிக்கலாம்டா. டேய் கிளம்பு. டேய் அவன் அக்கா தானடா உன் ஆளு. அவளை உஷார் பண்ணுறதுக்காக என் தங்கச்சியை கூட்டி கொடுத்துட்டல. எச்ச மாதிரி பண்ணிட்டே சத்யா. செப்படா. தப்பா நினைக்காத. தங்கச்சி விஷயம் தெரிஞ்சோன்னே ஃபர்ஸ்ட் நீ அன்வர்ட்ட சொல்லிக்கிறோம்டா. அண்ணா, அண்ணா கோவத்துல விக்கியும் ஃபேமிலியும் ஏதாவது பண்ணிடுவான்னு பயமா இருக்குண்ணா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா.